எப்படின்னா அவங்க வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணி அதுல வந்து மிச்சல் மார்ஷ் வந்து கால் வச்சு ஒரு போட்டோ போடுறாரு. அப்ப அவங்க வந்து வேர்ல்டு கப்பை வந்து பெருசா மதிக்கிற மாதிரியும் இல்ல. இப்ப ஆஸ்திரேலியன்ஸ் கூட வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டு வர்ற தன்னோட நாட்டு வீரர்களை வந்து வெல்கம் பண்ணவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பால் டேம்பரிங் இஷ்யூல எல்லாம் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு சக்சஸும் பாக்குறாங்க. சோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதை பார்க்கணும். நிறைய சேட்டைகள் பண்ணுவாங்க, ஆனா ரிசல்ட் மட்டும் எப்படியாவது வாழ்க்கையில வெற்றி பெற்றுறாங்க. சோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல வந்து மிச்சல் மார்ஷோட பிஹேவியரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மிச்சல் மார்ஷோட அந்த கால் போட்டது கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகக்கோப்பை மேலே கால் வச்சது பொதுவாக அதாவது எல்லா நாட்டுக்குமே ஒரு தனியான ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு பிஹேவியர் இருக்கும். அது அந்த அது அது கொஞ்ச நாள்ல அது உருவாகி இருக்காது. அதுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கும், அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கும். இப்போ நம்ம இந்தியர்கள் பார்வையில இருந்து பார்க்கும்போது மிச்சல் மார்ஷ் பண்ணது வந்து ஒரு ரூடான ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும், அப்படிதானே? அதாவது உலகக்கோப்பைங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய விஷயம், அது மேல காலை போட்டாரு அப்படின்னு இந்திய ரசிகர்கள்லாம் நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல கோவப்பட்டதை பார்க்க முடியுது. ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், முகமது ஷமி, அது உறுதிப்படுத்த முடிந்த தகவலான எனக்கு தெரியல. முகமது ஷமியுமே மிச்சல் மார்ஷ் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொன்னதா ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். ரைட். இப்போ நம்ம 1996 வேர்ல்ட் கப்பை ஸ்ரீலங்கா ஜெயிச்சோம். அப்போ வந்து அந்த உலகக்கோப்பையை ஒரு நடுநாயகமா வச்சுட்டு 11 வீரர்கள் இல்ல அந்த டீம்ல இருக்கக்கூடிய மற்ற வீரர்களும் சேர்ந்து அந்த கோப்பைக்கு வந்து ஒரு சாமி கும்பிடுற மாதிரி ஒரு ஒரு புகைப்படம் இன்னைக்குமே இணையத்துல நீங்க பார்க்கலாம். அவங்க வந்து உலகக்கோப்பைய ஒரு தெய்வமா பார்க்குறாங்க ஸ்ரீலங்கா. 2011 மகேந்திர சிங் தோனி வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு உடனேவா இல்லை ஒரு 2-3 நாள் இடைவெளி இல்லைன்னு தெரியல, தன்னுடைய முடியை வந்து காணிக்க கொடுத்தாரு. நீங்க அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஆசியர்கள் பார்வையில உலகக்கோப்பைங்கிற ஒரு 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 கிரீடத்துக்கு கொடுக்கிற மதிப்புன்றது வேற. ஆஸ்திரேலியர்கள் வந்து அதை எப்படி பார்க்குறாங்கிறது வேற. அதுதான் சொன்னேன், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்டத்துக்குமே ஒரு ட்ரெடிஷன்ஸ் இருக்கும். அதுல இருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுடைய அடையாளங்கள் என்ன, அவங்களுடைய வரலாற்று பின்னணி என்னன்னு நாம உணர்ந்து அதை யோசிக்கும் போது அது தப்பா தெரியும். ஸோ மிச்சல் மார்ஷ் பண்ணது தப்பெல்லாம் கிடையாது. அவருடைய கொண்டாடுறதுக்கான ஒரு அந்த மாதிரி தான் அந்த கொண்டாடி பழகிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இல்லையா? அவங்க வெற்றியை கொண்டாடுறதுக்கான ஒரு வழிமுறை, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இல்ல சார், இப்போ வெற்றியை கொண்டாடுங்கிறது சில பேர் வந்து இந்த சாம்பியன் வச்சு கொண்டாடுறாங்க. கொண்டாட்ட வழிமுறைகள் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா யாருமே காலுக்கு கீழே அது மேல காலை போட்டு போட்டோ எடுத்து அது போட்டோ எடுத்து போடுறாங்கன்னா இன்டென்ஷனலா தானே பண்றாங்க. அது ஒன்னும் அன்இன்டென்ஷனல் ஒர்க் இல்லல்ல. இல்லைங்க, அது இந்தியாவில் குறிப்பா இந்த ஏசியாவில தான் காலுக்கும் தலைக்கும் வித்தியாசம் வேற. கால்னா ரொம்ப குறைவான மதிப்புள்ள ஒரு உறுப்பு, தலைனா ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு இங்க ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு தெரியாது. முதல்ல காலுக்கும் தலைக்கும் என்னடா வித்தியாசங்கிற மாதிரி யோசிப்பாங்க. மிச்சல் மாஸ்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ரெண்டுமே ஒரு ஆர்கன் தான். அதுல காலில் பட்டா என்ன அசிங்கம், தலையில ஷமியோட சொன்ன வார்த்தையை சொல்லணும்னா தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய உலகக்கோப்பையை காலில் பட்டுட்டாருன்னு மாதிரி ஷமி சொன்னதா ஒரு செய்தி வச்சுங்க. சரி, தலைக்கும் காலுக்குமே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு சொல்றேன். அவங்க ரெண்டுமே ஒரே விஷயம் தான் பாக்குறோம். காலில் இப்ப நம்ம ஊர்ல பழக்கம் என்னன்னா, யாரையா காலில் தெரியாம மிதிச்சிட்டோமா சாரி கேட்போம், இல்ல தொட்டு சாரி தெரியாம பண்ணிட்டோம் இல்லையா? அது வந்து இந்தியர்களுக்கான ஒரு குணாதிசயமா இருக்கு. அது அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி ட்ரெடிஷன் இல்லையே, அதுல எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்? இது மட்டும் இல்லாம யூரோப்ல வந்து ஃபுட்பால்ல இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. கால் மேல தூக்கி போடுறது. இப்போ நம்ம ஆஸ்திரேலியா கூட போன T20 வேர்ல்ட் கப்லும் சரி, இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சது போதும் சரி, 2021 ஜெயிச்சாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த வேர்ல்ட் கப்லயும் ஷூல வந்து பியரை ஊத்தி குடிக்கிறது அவங்களோட ட்ரெடிஷன். அதாவது வெற்றி கொண்டாடுறது. நீங்க எந்த ஷூ போட்டு விளையாடினாங்களோ அதே ஷூல கொஞ்சம் பியரை கொஞ்சம் ஊத்தி அதை குடிக்கிறது அவங்களுடைய ஒரு பழக்க வழக்கம். கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஆனா அது அவங்களுடைய நம்மளுக்கு அதை கேட்கறதுக்கு வந்து கேட்கவே முடியல, முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு.
ஆமா. முகம் சுளிக்கிற மாரி இருக்கு. அது வந்து நம்மளுடைய ஒரு பாரம்பரியம், ஒரு பழக்கவழக்கம்னு வச்சுக்கலாம். ஸோ இல்ல இதுல சார், வந்து நம்ம நம்ம பாரம்பரியம் இல்ல ஷூல இது ஊத்தி குடிக்கிறது வந்து பாரம்பரியம்னா கூட அது ஒரு அன்ஹெல்தி பிராக்டிஸ் தானே. இப்போ ஒரு சயின்ஸ் எவ்வளவோ எவால்வ் ஆயிடுச்சு. அதுல எவ்வளவோ டர்ட் இருக்கும், எவ்வளவோ கிருமிகள் இருக்கும். அதை போய் குடிக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு அன்ஹெல்தியஸ்ட் பிராக்டிஸ். ஆ இல்ல கரெக்ட் தான். அன்ஹெல்தியஸ்டான பிராக்டிஸ் தான். ஆனா அது அவங்க அந்த மாரி செலிப்ரேட் இப்ப நம்ம ஊர்ல இந்த மாரி எதுவுமே எல்லாமே சுத்தபத்தமா தான் பண்ணிட்டு இருக்கோமா என்ன? அது அது பெரிய பெரிய அளவுக்கு என்ன என்ன ஆயிரப்போகுது? ஒரு முறை அதுல வச்சு குடிக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவுக்கு உடல் குறைபாடோ, இல்ல நோயோ வந்துரும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது 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 அந்த மாரியான ஒரு அ நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கு. அது கொண்டாட்டத்துக்கான ஒரு வழிமுறையா அவங்க பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி கால்பந்துல ஜெயிச்சா இந்த மாதிரி கோப்பைகள்ல கால வச்சுட்டு இது பண்றது, இந்த மாதிரியான பழக்கவழக்கங்கள்லாம் யூரோப்ல நெறைய இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அ கோப்பைங்கிறது கோயில்ல கொண்டு போய் பூஜை பண்றதுக்கான இப்ப நீங்க சிஎஸ்கே வந்து ஐபிஎல் ஜெயிச்ச உடனே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கூட்டிட்டு கொண்டு போய் அதுக்கு பூஜை எல்லாம் போட்டாங்க. ஸோ நம்ம பார்க்கிற விதமும், அவங்க பார்க்கிற விதமும் வேற. அது வந்து வெற்றிக்கான ஒரு அடையாளமான ஒரு ஒரு உலோகம். அவ்வளவுதான் ஆஸ்திரேலியா பார்ப்பாங்க. நம்மள மாரி கோப்பைங்கிறது வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு பூஜிக்கக்கூடிய விஷயம். அல்லது ஸ்ரீலங்கன் பண்ண மாரி அதுவே ஒரு தெய்வம் தான். நான் தப்புன்னு சொல்லல. ஸ்ரீலங்கா பண்ணது தப்புன்னு சொல்லல. இந்தியா பண்ணது தப்புன்னு சொல்லல. ஏன்னா, இந்த மாதிரியான ஏசியால இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் நாடுகள், நான் ஸ்ரீலங்கா சொல்றேன். நீங்க நாளைக்கே பங்களாதேஷோ, ஆப்கானிஸ்தானோ ஜெயிச்சாலுமே அததான் பண்ணுவாங்க. வளர்ந்து வரும் நாடுகள் தங்களுடைய அ அடையாளத்துக்கான ஒரு வடிவமா இந்த மாரி விளையாட்டுகள பார்க்குறாங்க. அதுல வர வெற்றிகள அங்க நாட்டுல இருக்கிற சிக்கல்கள் இதெல்லாம் தாண்டி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒரு டூலா தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்க நீங்க வெறுமனே வந்து எதுக்கு போய் அத கும்பிடுறீங்க அப்படின்னு அத நான் கிண்டல் பண்றதும் சரின்னு சொல்லல. கால்ல வச்சதுனால மிச்சல் மாஸ கிண்டல் பண்றதும் சரின்னு சொல்லல. அதற்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே சார், இது ஒரு சைடு இருந்தா கூட ஆஸ்திரேலியன் டீம் வந்து கப்ப வின் பண்ணிட்டு போகும்போது அந்த நாட்டு ரசிகர்கள் யாருமே வந்து அவங்கள வெல்கம் பண்ண கூட வரலையே. ஏதோ ஒரு இந்த ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் ஒரு 4 பேர் இருந்து போட்டோ எடுத்தாங்க. அதே வந்து இந்தியால வந்து கப் வெட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒரு பெரிய வேன்ல அது மேல தூக்கி வச்சு அது ஒரு பெரிய ராலி பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல இருந்திருக்கும் சார். அப்போ அந்த மக்களே அதை வந்து ரொம்ப எல்லாம் ஓகே நீங்க வின் பண்ணிட்டீங்க அவ்வளவுதான், இதுல இன்னும் வாட்ஸ்அப் பிக் டீல் அப்படிங்கிற மாதிரி இருக்கே சார். இல்ல இதுவுமே சரியான ஆஸ்திரேலியாங்கிற ஒரு நாட்ட பத்தின புரிதல் இல்லாம தோன்ற விஷயங்கள் தான் இதெல்லாம். நம்ம நாட்டுல வந்து உலகக்கோப்பை ஜெயிச்சா மட்டும் கிடையாது. 2021ல ஆஸ்திரேலியால போயிட்டு நம்ம சின்னப்பம்பட்டி நடராஜன் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் விளையாடி அந்த ஒரு ஒரு பெரிய வெற்றி அது. அதாவது விராட் கோலி மாதிரியான பெரிய பிளேயர் எல்லாமே ஒரு சின்ன டீம் வச்சுட்டே அந்த மேட்ச் ஜெயிச்சு அது பெரிய வெற்றிக்கான விஷயமா மாறுச்சு. அப்புறம் அவரை வந்து சொந்த ஒரு சேலத்துல வந்து ஒரு வாகன அணிவகுப்பு மாதிரி கூட்டிட்டு வந்து அவர் கோட் சூட்லாம் போட்டு கொண்டாடினாங்க. ஸோ நம்மளுக்கான அதாவது இந்தியர்கள் வந்து கிரிக்கெட்டை எப்படி பார்க்கறங்கிறது வேற. இன்னொன்னு இந்தியாவுல வந்து கிரிக்கெட்டுக்கு நிகரான இன்னொரு விளையாட்டு கிடையாது. அதாவது நம்ம கிரிக்கெட்டுக்கு ஹாக்கியில வந்து உங்க பக்கத்து வீட்டிலேயே ஒரு கேப்டன் இருந்தாலும் உங்களை சொல்லல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பொதுவா சொல்றேன், சாதாரண மக்களுக்கு கண்டிப்பா. ஹாக்கி கேப்டன் பக்கத்து வீட்டுல இருந்தாலும் அவருக்கு தெரியாது. ஹாக்கி கேப்டன் தெரியும். அதுக்காக அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க இல்லையா? அதே போல ஒரு அத்லெட்ட பத்தி நீங்க என்ன நம்ம என்ன ஒரு அத்லெட் அவங்களுக்கு தெரியும். இவங்க வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவ்வளவுதான் தெரியும். நாம வந்து ஒரு ஒரு வசீகரக்கூடிய ஒரு ஆளுமையால அவங்கள நம்ம பார்க்க மாட்டோம். போய் ஆட்டோகிராஃப் வாங்க மாட்டோம். அதே போலதான் ஆஸ்திரேலியா வந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான விளையாட்டுகள்ல கிரிக்கெட்டும் ஒண்ணு. ஆனா கிரிக்கெட் மட்டுமே கிடையாது. அவங்க ஆசி ஃபுட்பால் சொல்லிட்டு அது ஒரு 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 கேம் ஒண்ணு விளையாடுறாங்க. ஃபுட்பால்லயும் அவங்க ஒரு வெர்ஷன் மாரின்னு நான் நினைக்கிறேன். அதே போல ரக்பி வந்து அவங்க ரொம்ப முக்கியமா விளையாடுறாங்க. ஸோ கிரிக்கெட்டுங்கிறது மட்டுமே இந்தியா போல, பாகிஸ்தான் போல, ஸ்ரீலங்கா போல கிரிக்கெட் மட்டுமே அவங்களுக்கு ஒரு மதமாலாம் இல்ல. நீங்க நியூசிலாந்துமே எடுத்துக்கலாம். நியூசிலாந்துல ஒரு இன்டர்வியூல கேன் வில்லியம்சன் ஷேர் பண்ணாரு. அவரு ஒரு அவங்க ஆ ஆக்லாந்துலயோ இல்ல முக்கியமான ஏதோ ஒரு நகரத்துல போயிட்டு ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடுத்தா கூட பார்த்து சிரிப்பாங்க. தெரியும். வில்லியம்சன் நியூசிலாந்தோட கேப்டன் அப்படின்னு தெரியும். ஒரு பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல சிரிப்பாங்க அவ்வளவுதான். நீங்க டான் பிராட்மேன ஒரு முறை 90கள்ல ஒரு முறை சச்சின் டெண்டுல்கர் மீட் பண்ணாரு. 96 எனக்கு சரியா வருஷம் ஞாபகம் இல்ல.
அப்ப அவரு டான் பிராட்மேனை பார்க்கறதுக்கு கூட வந்து ஷேன் வார்னையும் 2 பேரையும் கூப்பிட்டுருக்காரு பிராட்மேன். சச்சினையும், ஷேன் வார்னையும். 2 பேரும் போகும்போது அ ஒரு மால்லயோ எங்கேயோ சந்திக்கிறாங்கங்கிற எனக்கு சரியா நினைவு இல்ல அது விஷயம். ஆனா ஒரு பொது இடத்துல சந்திக்கும்போது யாருமே ஷேன் வார்ன தொந்தரவு பண்ணாதத பார்த்து சச்சினுக்கு வந்து பொறாமையா இருந்துச்சாம். இவ்வளவு சுதந்திரமா உன்னால உங்க ஊர்ல சுத்த முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க கிரிக்கெட்னா என்னன்னு தெரியும். கிரிக்கெட் ஒரு முக்கியமான விளையாட்டு தான். ஆனா பெரிய அளவுக்கு ஒரு அ அது மட்டுமே ஆஸ்திரேலியர்களுக்கு முக்கியம் கிடையாது. ஸோ அதனால அந்த கூட்டம் வராததுக்கு, அந்த கொண்டாட்டங்கள் கம்மியா இருந்ததுக்கு காரணம் இது.